காசி விசாலாச்சி அம்மா அம்மா ஒன்ன நல்ல தாய கரகமம்மா கரகமம்மா ஆடி வர தாய ஒரு பூங்கரகம் அம்மா ரெண்டு நல்ல தாய கரகமம்மா கரகமம்மா ஆடி வர தாய வருவே அம்மா மூணு நல்ல தாய கரகமம்மா கரகமம்மா ஆடி வர தாய ஒரு பூங்கரகம் அம்மா நாலு நல்ல தாய கரகமம்மா கரகமம்மா ஆடி வர தாய ஒரு பூங்க அம்மா கருது நல்ல தாய பிறந்ததம்மா பிறந்ததம்மா அம்மா தன்னலூர் தாய ஒரு மேலையில அம்மா பொம்மை நல்ல தாய மூலந்துதம்மா மூலந்துதம்மா பழுகி நல்ல தாய ஒரு மண்டபே அம்மா தாட்ட நல்ல தாய பிறந்ததம்மா பிறந்ததம்மா பொம்மைக்கு தாய ஒரு மேலையில அம்மா ஒன்ன நல்ல தாய கரகமம்மா சங்கரி கௌரி மாறி சாமராணி வாசகியே அம்மா சங்கரியே கௌரி மாறி சாமராணி வாசகியே சமந்தகோ சமயபுரம் சாதி தல்கந்தபுரம் உங்களகோ மீதிலேறி பூஜைக்கு அமர்ந்த தாயே எங்களை பங்குடனே வந்து பாதுகாத்திருவாய் என் அம்மா சபைக்கு மனமார்ந்த வணக்கம். யாருங்க? ஏ பூசாரி, அம்மா நான் யாருன்னு தெரிகிறதா என்ன? அம்மா நிஜமாகவே தெரியவில்லைங்க. உண்மையாக தெரியவில்லை. திடீர்னு தோன்றி இருக்கிறீங்க. ஆமா. அடே இந்த பாரா உலகம் எல்லாம் சீராய் படியிலக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் பார்வதி தாண்டா இந்த கோலத்துல வந்திருக்கிறேன். அம்மா என்னுடைய கணவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு உலகத்திலே படியளக்க வேண்டும் என்று நான் சொல்ல, அவர் நான் தான் படியளப்பேன் என்று அவர் சொல்ல வாக்குவாதம் ஏற்பட்டு சிவம் தான் பெருசுன்னு அவர் சொன்னாரு, சக்தி தான் பெருசுன்னு நான் சொன்னேன். இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து கடைசியில என்னால் படைக்கப்பட்ட ஈசனே என்று சொல்லி கட்டிய கணவன் என்று கூட பாராமல் மரியாதை இல்லாம பேசிட்டு, அதனால இனிமேல் என்னுடன் பிழைக்காதே, ஓராண்டு காலம் பிரிந்து போய் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தார். ஓராண்டு காலம் பிரிந்து விட்டேன். அதே நேரத்தில் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி சக்தியாக இருக்கக்கூடிய நீ மாறி உருவமாகப்பட்டது மாறி, பார்வதியாக இருக்கக்கூடிய நீ உருவமாகப்பட்டது மாறி மாரியம்மனாக வர வேண்டும் என்று சொல்லி என்ன நினைத்தார்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் பெற்ற தாய் தானே காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றணும். அதனால தாயானவள் பார்வதியாகப்பட்டவள் இப்பொழுது உருவம் மாறி மாரியம்மனாக வந்திருக்கிறேன். அதனால என்னுடைய அன்னாரையும் தேவர்களையும் சந்திக்க வேண்டும். போகலாம், வாங்க போகலாம்.
தங்கா உன்னை எதற்காக தெரியுமா உருவம் மாறி வர சொன்னோம்? என்னனாக பரமக்கேது அரக்கனாகப்பட்டவன் அவர்கள் அத்தனை பேர்த்தையும் சிறைப்படுத்தி விட்டான். அதனாலே அவனை கொல்ல வேண்டும் என்றால் நீ உருவம் மாறியவனாக நாங்க இந்த இடத்துல சமயத்தில் குடிபடியால் சமயபுரம் சொல்லி பேர் வச்சுட்டோம். சமயபுரத்து மாரியம்மனாக நீ அமர்ந்துரு. உனக்கு திருவிழா கோலமான நாங்கள் ஏற்பாடு செய்யறோம். திருவிழா நடப்பதை பார்த்துட்டு, ஏன்னா திருவிழானாலே மேலதாளம், இன்னும் நிறைய சத்தங்கள், இன்னும் நிறைய வாத்தியங்கள் எல்லாம், பட்டாசு வெடிக்கிற சத்தங்களும், இன்னும் மேலதாளங்களும், ஏதோ இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரி நடந்ததுன்னா கூட்டம் கூடி இருக்கும். அந்த இடத்துல சக்தி இருக்குதான்னு சொல்லி அவன் தேடுறதுக்கு வந்தாலும் வருவான். வரும் பொழுது அவனை நீ எப்படியாவது கொன்று, ஆனா அவனை வர வைக்கணுமே. அப்படியா? அப்படி அவனை வர வைப்பதாக இருந்தால் அந்த பரமகேதுவை என்னுடைய கணவராகப்பட்ட சிவபெருமான் தான் பரமகேது என்று சொல்லக்கூடிய கேது லக்னத்திலே பிறந்தபடியாலே அவனுக்கு பரமகேது என்று பெயர் வச்சு படைச்சுங்க. அதனாலே சிவனால் ஒரு உருவம் படைத்திருந்தால் இந்த சக்தியான ஒரு உருவம் பிறக்க வேண்டும். எப்படி? அதனால இந்த மாரியம்மனாக இருக்கப்பட்டவன் நான் இப்பொழுது உருவம் மாறி வந்திருக்கிறேன். மாரியம்மனாக இதோ என்னுடைய பாவாடையிலிருந்து ஒரு அரக்கனை பிறக்க வைக்கிறேன். பாவாடியின் வழியாக ஒரு அரக்கன். ஆமா, சரி. அவனை பிறக்க வைத்து அந்த பாவாடராயனை ஏவி விட்டு அந்த பரமகேது சூரனை பிடித்து வந்து என்னுடைய காலுக்கடியில போட வைக்கிறேன். பிறகு நடப்பதை பேசிக்கொள்ளலாம். அதனாலே என் பாவாடையிலிருந்து ஒரு ராயனை பிறக்க வைக்கிறேன். உன்னை எதற்காக பிறக்க வைத்தேன் என்றால் பரமகேது என்ற அரக்கனாகப்பட்டவன் தேவர்கள் எல்லாம் பிடித்து அட்டூழியம் செய்து சிறைப்படுத்திருக்கிறான். அவன் எங்கிருந்தாலும் சரி அவனிடம் சண்டை போட்டுக் கொண்டு எப்படியாவது பரமகேது அரக்கனை இங்கு அழைத்து கொண்டு வந்து விடு. நான் பிறகு வார்த்தை கொள்கிறேன். போ, அவனிடம் சண்டை போட்டு வந்துட்டு என்னாரும் நீ கேக்குற? நான் தான்டா பாவாடுறாயன். பாவாடுறாயனா? யாரும் வேணா இருந்துட்டு போ. பாக்குறதுக்கு என்ன மாதிரி அரக்க கூட்டத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறேன். அதனால என்ன அடிமையெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சமைக்கிற வேலையை பாரு போ. ஏய் கம்மன்றா, சாராய் குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சு பேசிட்டு இருக்காரு. டேய் என் கூட சண்டைக்கு வாடா. அருமையாக காய்ச்சிருக்கிறான். சந்தைக்கு வர மாதிரி இருந்தா சொல்லுங்க. 4 நாள் கட்டப்பை எடுத்து கொடுத்தாரு. மளிகை சாமான் லிஸ்ட் கொடுத்துடுறேன். அடே பவித்ரா அவர்கள் எனக்காக 10 ரூபாய் வழங்கியுள்ளார். அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இன்னும் அண்ணாராகப்பட்ட கோதலன் அவர்கள் இன்னும் மாரியம்மனுக்காக அவர் சொத்துல இருந்து 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவருக்கு கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அம்மாவோட உத்தரவு. சண்டைக்கு வர்ற நீ சண்டைக்கு வரியா இல்லையாடா? ஏன்டா பயந்துக்கிற? டேய் ஏன்டா பயந்துக்கிற? நிக்கிறான் பாரு, செத்த எருமை சன பண்ண மாதிரி. ஏடா ஏன்டா செத்த எருமை சன பண்ண மாதிரி நிக்கிறீங்க? இவன் என்னுடைய நண்பன். நண்பனா? அதனால இவன் நண்பன் மயிரும் இல்ல. சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வரணுமா? வாடா 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 வாடா. பரமகேது அரக்கன் உன்னை கொல்வதற்காக உன்னுடைய கணவர் பிறக்க வைத்த பரமகேது அரக்கன் இவன்தான். அதனாலே எப்படியாவது கொண்டு விடம்மா. சண்டாள பாவி, தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றாய். மரியாதையாக விடுதலை கொடுத்து விடு. இல்லை என்றால் உன்னுடைய உயிர் எமன் பதிப்பை சேர்ந்து விடும். வேண்டாம் சொல்றேன். நீ எங்கேயோ வீதியில் போற வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கிற? இந்த சண்டாள தேவர் அனைவற்று வேறுமே எனக்கு அடிமை. இந்த உலகத்தை நானே ஆள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எனக்கு அடிமை. அதனால நீயும் என்னிடத்திலே பாதத்தை பணிந்து அடிமையாகி ஓடிவிடு. அப்படியா?
பரமக்கேது அரக்கன் பரமகேது என்ற அரக்கனை மாண்டு படித்து விட்டான். சரிங்கய்யா. செல்வம் செல்வம் மதிவிற்கு மரியாதைக்குரிய ஐயாவாகிய செல்வனும் அவர்களும் அக்காவாகிய செல்வியன் அவர்களும் அவரை சொத்துல இருந்து மாரியம்மனுக்காக 50 ரூபாய் வாரி உள்ளார். 50 ஒடுக்கு 50,000 ரூபாய் மனையாக மணந்து யானை போல வளத்தையும் குதிரை போல ஓட்டத்தையும் இந்த மாரியம்மன் தந்தரல வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்க சொன்னது போலவே அந்த பரமகேது என்ற ஒரு அரக்கனை நான் வைத்திருக்கக்கூடிய இந்த சூலாதி தலை கொண்டு குவித்து விட்டேன். இருந்தாலும் எனக்கு கோபனுடைய அடங்கவில்லை, ஆங்கார வடங்கவில்லை. என்ன செய்வேன்? அதனாலே இந்த சமயபுரத்திலே நீ மாரியம்மனாக அமர்ந்து அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகை கேட்கின்ற வரங்கள் நீ தந்துருவாய் அம்மா. அப்படியா? இல்லாம இந்த வரப்புலத்தை சேர்ந்த இந்த ஊர் மக்களையும் இந்த ஊருக்குள்ளார எந்த ஒரு காத்து கருப்பு பேய் பிசாசு பில்லி சூனி நல்லது நடக்க வராமல் படிக்கு உன்னை வந்து இந்த இடத்துல பிறக்க வச்சிருக்காங்க. நம்ம ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சமயபுரத்து மாரியம்மன் இந்த இடத்துல பிறக்க வச்சிருக்காங்க. அதனாலே இந்த ஊருக்கு எந்த ஒரு கெட்டதும் அண்டாமல் படிக்கு இந்த ஊரை காப்பாற்றணும் இந்த தேவர்கள் எங்களுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுங்க. அண்ணா, தேவர்களுக்கு வந்த ஆபத்தை பரமகேது என்ற அரக்கனை கொன்று காப்பாற்றினேனோ அது போல நமது வரப்பு கிராமத்திற்கு எந்த ஒரு கெண்டாதி கெண்டமாக அண்டால்படிக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று இன்னும் காத்து கருப்பு பில்லி சூரியமணி சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்ட சக்தி வராமலும் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் இது காப்பாத்துறேன். சமயபுரத்து மாரியம்மன் சத்தியம். இருந்தாலும் எத்தனையோ எனக்கு கோயில் அமைச்சிங்க. மதுரையில மீனாட்சியாக, காஞ்சியில காமாட்சியாக. இருந்தாலும் இந்த சமயபுரம் என்ற ஒரு இடத்திலே இந்த இடத்துல எனக்கு என்ன பெயர்? சமயபுரத்திலே நீ அவர்தபடியா சமயபுரத்து மாரியம்மன். சமயபுரத்து மாரியம்மனுக்கு சமயபுரத்து மாரியம்மனாக நீ அமர்ந்தாலும் மாரியம்மன் எங்க பார்த்தாலும் மஞ்சள் நிறத்தோட இருக்கும். ஆனால் சமயபுரத்தில் மட்டும் நீ சிகப்பு நிறத்தோடு காட்சி இருப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த பரமக்கேது அரக்கனை கொன்ற உடனே அந்த கோபத்தோடு அந்த அகோர முகத்தோடு நீ அமர்ந்தபடியா அதனாலதான் அந்த கோபக்குரியோடு அமர்ந்தனாலதான் உன்னுடைய முகமெல்லாம் உன்னுடைய உடம்பெல்லாம் சிகப்பு நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்படியா? அறிவியல்கள் சபையில இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்துல சமயபுரத்து மாரியம்மன் கோயில்ல மாரியம்மன் சிகப்பு நிறமா தான் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா பரமகேது என்ற ஒரு அரக்கனை வதம் செய்ததுதான் காரணம். அவ்வளவுதானம்மா. இந்த தேவர்களே இந்த தேவாதி தேவ அத்தனை பேர் விழுந்து பாதாளத்தில் இருக்கிற தேவர்களுக்கு விடுதலை, அத்தனை பேர்களுக்கு விடுதலை 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 சொல்லி தேவர்களுக்கு விடுதலை ஆகிவிட்டது. இன்னும் மதிப்பும் மரியாதை ஐயா பாகிய பழனிசாமி ஐயாவை தன்னை சொத்திலே இருந்து இன்னும் சமயபுரத்து மாரியம்மனுக்காக 50 ரூபாய் காணிக்கை செலுத்தியுள்ளார்கள். அவர் குடும்பமாகப்பட்டது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று கெண்டாது கெண்டமாந்தால் அண்டால்படிக்கு காத்து கருப்பு எந்த ஒரு கெட்ட சக்தியில் அண்டால்படிக்கு குடும்பம் சீரும் சிறப்போட வாழ வேண்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு வடபழனியை சேர்ந்த நாய்க்குமார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மாரியனுடைய திருவிழாவை முன்னிட்டு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஒரு நாடகம். ஏன்னா கடவுளுக்கு உகந்தது இன்னைக்கு எத்தனையோ ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா எத்தனை நிகழ்ச்சி வந்தாலும் இந்த தெய்வத்திற்கு உகந்தது தெருக்கூத்து தான் என்பதற்காக பழச மறக்காம என்னைக்குமே அதாவது எலிமேட்டுக்காரங்க எழுச்சிபடுத்துக்காரங்க இவங்கதான் வந்து நாடகம் வைக்கணும் என்பதற்காக எஜமான்கள் அத்தனை பேரை பழச மறக்காமல் படிக்க நமக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றமான செய்தார்கள். நாடகத்தை வைத்து நல்ல நாடகத்தை காண வந்த ரசிகர்களும் இந்த மாரியுடைய கிருபையினாலும் சமயபுரத்து மாரியுடைய கிருபையினாலும் திருச்சோட அர்த்தநாரீஸ்வரிய கிருபையினாலும் ஏச்சேரி பத்திரகாளியுடைய கிருபையினாலும் அவரவர் குடும்பத்திற்கு வந்த கண்டாதி கண்டங்கள் அனைத்துமே அனல் அண்டாமல் பிடிக்க விலக வேண்டும் என்று எங்களது எலிவேடு பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக எஜமான்கள் அத்தனை பேரை வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.